பினாங்கில் மடானி வீட்டுரிமை திட்டத்தின் கீழ் இந்து முஸ்லிம்களுக்கு 5 விழுக்காடு விலைக்கழிவு வழங்கும் அறிவிப்பு வெளியாகியுள்ள நிலையில் அச்சலுகை தகுதி வாய்ந்த அனைத்து பினாங்கு மக்களுக்கும் விரிவுபடுத்தப்பட வேண்டும். மாநில மாய்கா தலைவர் ஜே தினகரன் அவ்வாறு வலியுறுத்தியுள்ளார். இது வீடு வாங்குவோரின் சுமையை குறைக்கும் முயற்சி என்றாலும் தனிப்பட்ட ஒரு தரப்புக்கோ அல்லது குறிப்பிட்ட வீடமைப்பு திட்டங்களுக்கோ மட்டும் ஒதுக்கப்படக்கூடாது என அவர் கேட்டுக்கொண்டார். சவால்மிக்க நடப்பு பொருளாதார சூழலில் பினாங்கு முழுவதும் அனைத்து மக்களும் சொந்த வீடுகளை கொண்டிருக்க நியாயமான சமமான வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும். சொந்தமாக வீடு வாங்குவது என்பது இன்னமும் ஏராளமான மலேசியர்களுக்கு பெரும் சவாலாக இருப்பதால் இதே போன்ற விலைக்கழிவு சலுகை திட்டத்தை தேசிய அளவிலும் செயல்படுத்துமாறு மத்திய அரசாங்கத்திற்கும் அவர் பரிந்துரைத்தார். இது B40, M40 வர்க்கத்தினர், குறிப்பாக இளம் குடும்பங்களுக்கு பேருதவியாக இருக்கும் என்றார் அவர். எனவே அனைவரையும் உள்ளடக்குதல், சமத்துவம் மற்றும் அதிக தாக்கத்தை உறுதி செய்வதற்காக பினாங்கு மாநில அரசு இந்த கொள்கையின் நோக்கத்தை மதிப்பாய்வு செய்து அனைவருக்கும் விரிவுபடுத்தும் என தினகரன் எதிர்பார்ப்பை வெளியிட்டார். பினாங்கில் சொந்த வீடு வாங்க விரும்பும் இந்து முஸ்லிம்களுக்கு ஜூன் 1 முதல் அடுத்த ஆண்டு மே 31 வரை ஓராண்டுக்கு இந்த 5 விழுக்காடு விலைக்கழிவு வழங்கப்படுவதாக வீடமைப்பு துறைக்கான மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் டத்துஸ்ரீ எஸ் சுந்தரராஜோ முன்னதாக அறிவித்திருந்தார். கலர்ஸ் ஆஃப் இந்தியாவின் பேரா குளோபல் இந்தியன் ஷாப்பிங் எக்ஸ்போ அண்ட் வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவல் 11 15 ஜூன் வரை ஏயோன் பிக் ஃபாலின் ஈப்போ பேராக்கில் 100க்கும் அதிகமான பூத்கள் 80% வரை டிஸ்கவுண்ட் என கலக்கலான ஷாப்பிங் கார்னிவல்.